ராசி அதிபதி ராசிக்கு 5ஆம் இடத்தில் சென்று உச்சமடைந்து ராசியை பார்க்கிறார். ராசிக்கு 9, 11ஆம் வீட்டை பார்க்கிறார். இது நல்ல விஷயம். ஆனால் ராசியில் சனி பகவானும் இந்த குரு பயிற்சி முடிகிற வரைக்கும் அங்கே தான் இருக்கார். ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்ணணும். ராகுக்கு இது மாதிரி ஒமிட் பண்ண முடியாது. ஸோ இதன் காரணமாக தொழில் லாபம் அடைவீர்கள். 5ஆம் இடத்தில் ராசி அதிபதி உச்சமடைகிறார். அடுத்து கேது கடகத்தில் சஞ்சரிக்க போகிறார் இந்த நவம்பருக்கு பிறகு. இதன் காரணமாக குழந்தை இல்லாத மீனராசிக்காரங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு. 10 வருஷம் லேட்டாக இருந்தால் கூட குழந்தை பாக்கியம் இயற்கையாகவே கிடைக்கலாம். ஸோ புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும், ஊதிய உயர்வு கிடைக்கும், பொருளாதார முன்னேற்றம் நிச்சயம் உண்டு. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இருந்தால் 5ஆம் இடத்தில் சென்று ராசி அதிபதி உச்சமடைந்து ராசிக்கு 11ஆம் வீட்டை பார்க்கறதுனாலையும் ராசியை பார்க்கறதுனாலையும் ஸோ நிச்சயமாக பூர்வீக சொத்து பிரச்சனைகள் சால்வ் ஆகும். இயற்கையாக குழந்தைக்கு வழியே இல்லைன்னு டாக்டர் சொன்னவங்களாம் கூட IVF IUF ட்ரீட்மெண்ட் மூலமாக வெற்றிகள் கண்டிப்பாக உண்டு. இழந்த பதவி மீண்டும் தரக்கூடிய அமைப்பு இந்த ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவான் சென்று ராசியை பார்ப்பது. ஸோ இழந்த பதவி யாராவது ஒருத்தவங்க மாவட்ட செயலாளராக இருந்திருப்பாங்க கட்சியில், ஏதாவது ஒன்று காரணமாக அதை மாற்றி விட்டுருவாங்க. திரும்ப அந்த மாவட்ட செயலாளர் திரும்ப அந்த மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கடன் திரும்ப அடையும் கூடிய காலம், டெவலப்மெண்ட் ஏற்படும், மாற்றத்திற்கு உண்டான காலம், பார்ட்னர் மூலமாக வருமானம் கிடைக்கும். இப்போ மீனராசி பெண்களாக இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்காருக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும். மீனராசி ஆண்களாக இருந்தால் ஒய்ஃபுக்கு வேலை கிடைக்கும். ஸோ சோசியல் மீடியாவில் புகழ் கிடைக்கும், வழக்குகள் சாதகமாக இருக்கும். வீட்டில் 2 வருமானம்,